என்னத்த இப்படி சொல்றீங்க? உங்களை போய் நான் சாக சொல்லுவேனா? நீங்க நிம்மதியா இருந்தாதான் இந்த வீடு நிம்மதியா இருக்கும். இந்த வீடு நிம்மதியா இருந்தாதான் நான் நிம்மதியா இருக்க முடியும். நான் நிம்மதியா இருந்தாதான். ஹலோ அத்தை, நல்லா இருக்கீங்களா? நான் சாரு பேசுறேன். சாருவா? ஓ, ஃபெயிலியர் ஆன மருமகளா? இவ எதுக்கு இப்ப ஃபோன் பண்றா? அத்தை, அழாதீங்க ப்ளீஸ், அமைதியா இருங்க. முடியலையேம்மா, உன்னை நினைச்சாலே எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. நாசமா போறவன் உன்னை இந்த நிலைமைக்கு தள்ளி விட்டுட்டு போயிட்டானே. அவனை பெத்த பாவத்தை 7 ஜென்மம் எடுத்தாலே என்னால தொலைக்க முடியாது. அவன் பண்ண தப்புக்காக நான் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேம்மா. என்ன மன்னிச்சிருமா. ஐயோ அத்தை, உங்களுக்கு ஃபோன் பண்ணதே தப்பா போச்சு. நீங்க இப்படி அழுதுட்டே இருந்தீங்கன்னா நான் ஃபோனை வச்சிருவேன். இல்லம்மா, நான் அழல. உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணோட வாழ்க்கையில விளையாடிட்டானே, அவன் உருப்பிடுவானா? நாசமாத்தான் போவான். அத்தை, எதுக்கு அவரை திட்டுறீங்க? அவருக்கு பிடிச்ச பொண்ணா அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவர் மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம அவர் வாழ்க்கையில குறுக்கிட்டது என் தப்பு. யாரா இருந்தா என்ன அத்தை, அவர் சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். ஐயோ சாரு, இத கேக்குறதுக்கே எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குமா. நீ இருக்க வேண்டிய இடத்துல ஒரு அசிங்கம் பிடிச்ச வெள்ள இருக்கா? அவன் யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கட்டும். உன்னை தவிர இன்னொருத்தையே நான் மருமகளை நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். கல்யாணம் ஆனாலும் ஆகலைனாலும் நீதான் சாரு எனக்கு மருமகள். சூப்பர் அத்தை. மகனுக்கு அவ பொண்டாட்டி, உங்களுக்கு இவ மருமகளா? 2 பொண்டாட்டி கதையை விட இது சூப்பரா இருக்கே. வளர்ப்பு மருமக எப்ப வீட்டுக்கு வர போறாளோ? ஏன் சாரு பேசாம இருக்க? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனம்மா? உன்னை மருமகளா நான் நினைக்கிறது தப்பா? ஐயோ அத்தை, தப்புன்னு யார் சொன்னது? இந்த சடங்கு, சம்பிரதாயம், கல்யாணம் இதனால மட்டும் உறவுகள் வர்றதில்ல. எங்க அப்பாவுக்கு நீங்க மூத்தாக்காவா பிறந்திருந்தா நான் உங்களை அத்தனை தானே கூப்பிட்டுருப்பேன். நீங்களும் என்ன மருமகன்னு தானே கூப்பிட்டுருப்பீங்க. இதுல கல்யாணம் நடக்கிறது நடக்காததெல்லாம் பிரச்சனையே இல்லை. நாம அப்படியே நினைச்சுப்போம். இவ்வளவு பாசமா பேசுற உன்னை கட்டிக்க அவனுக்கு கொடுத்து வைக்காம போயிடுச்சேம்மா. எனக்கு இந்த வீட்டுல இருக்கவே ரொம்ப வேதனையா இருக்கு சாரு. எங்கேயாவது கண் காணாம போயிடலாமான்னு தோணுது. அத்தை, எதுக்கு நடந்ததையே நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கீங்க? உங்களுக்கு அங்க இருக்க பிடிக்கலன்னா எங்க வீட்டுக்கு வாங்க, இங்கேயே இருங்க, நான் உங்களை பாத்துக்கிறேன். நீ சொன்னதே போதும் சாரு. உன் நல்ல மனசுக்கு நீ நல்லபடியா இருக்கணும். அப்பா அம்மா சொல்ற மாப்பிள்ளைய பார்த்து நீ சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க. எதுக்கு அத்தை தேவையில்லாததெல்லாம் பேசுறீங்க? நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா? முதல்ல அதை சொல்லுங்க. நான் சாப்பிடுற நிலைமையிலே அம்மா இருக்கேன். நீங்க இன்னும் சாப்பிடலையா? ரொம்ப தப்பாத்த. முதல்ல போனை வச்சுட்டு போய் சாப்பிடுங்க. உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்க. நிம்மதியா இருங்க. நான் சொன்னதெல்லாம் செய்வீங்கல்ல? சரி சாரு, நீ சொன்னதுக்கு அப்புறம் நான் சாப்பிடாம இருப்பேனா? நீ உடம்ப பத்திரமா பாத்துக்கோமா. பாருடா, முறைப்படி கல்யாணம் பண்ண நான் சொன்னா சாப்பாடு இறங்கல, வளர்ப்பு மருமக சொன்னா கேட்டுக்கிறாங்க. சரிம்மா. சுதா, சாப்பாடு எடுத்துட்டு வாமா, எனக்கு பசிக்குது. அங்க உள்ளதா வச்சிருக்கேன், போய் போட்டு சாப்பிடுங்க. எதுக்குமா இன்னும் அவங்களோடய பேசிட்டு இருக்க? அவங்க பண்ணதெல்லாம் அதுக்குள்ள மறந்து போச்சா? அப்பா, அவர் பண்ண தப்புக்கு அத்தை என்னப்பா பண்ணுவாங்க? நம்மள மாதிரி அவங்களும் வேதனையில தான் இருக்காங்க. அதனாலதான் அத்தைக்கு ஃபோன் பண்ணி ஆறுதல் சொன்னேன். ஆமா, பெரிய அத்தை. அத்தைன்னு சொல்ல உனக்கு நான் கூசல. நமக்கு நடந்த அவமானத்துக்கெல்லாம் காரணம் அந்த பொம்பளை தான். ஆமா, ப்ளீஸ் அத்தையை திட்டாதீங்க. திட்டுவேன், அப்படிதாண்டி திட்டுவேன். அவ ஒரு பண பிசாசிடி. பணத்தாசையினால பையனோட லவ் மறைச்சு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணதே அந்த பொம்பளை தான். இதுல நீ அவளுக்கு ஆறுதல் வேற சொல்ற. சும்மா காசு காசுன்னு பேசாதீங்கம்மா. உங்ககிட்ட மட்டும்தான் காசு இருக்கா? காசு யார் வேணாலும் சம்பாதிச்சிடலாம். ஆனா அவங்கள மாதிரி நல்ல மனுஷங்களோட பாசத்தை உங்ககிட்ட இருக்க காசு கொடுத்து சம்பாதிக்க முடியுமா? ஏமா இப்படி முட்டாள்தனமா பேசுற? அவங்க என்ன மாதிரி ஆளுங்கன்னு இன்னுமா உனக்கு புரியல? வாயை திறந்தாலே பொய். காசுக்காக பொய் மேல பொய் பேசி நம்மளை ஏமாத்திட்டாங்க. இப்ப வேற பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நான் பண்ணி வைக்கலன்னு சாதிக்கிறாங்க. அப்பா,
பணத்துக்கு ஆசைப்பட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்க பார்த்தாங்கன்னு சொல்றீங்க. அப்புறம் நம்மள ஏமாத்திட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னு சொல்றீங்க. ரெண்டுத்துல எதுப்பா உண்மை? பணத்துக்கு ஆசைப்படுறவங்களா இருந்தா என்னை விட்டுட்டு வேற பொண்ணு எதுக்குப்பா அவங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும்? சொன்னா நம்புங்கப்பா. அவரோட அம்மாக்கு தெரிஞ்ச இந்த கல்யாணம் நடந்திருக்காது. அப்படி அவங்களே இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிருந்தாங்கன்னா வீட்டுக்கு வந்த அவரை எதுக்குப்பா அவங்க வாசலோட திருப்பி அனுப்பணும்? எல்லாம் நாடகம்மா. நாடகம் இல்லப்பா, பாசம். பாசமா? ஆமாப்பா, என் மேல இருக்கிற பாசம். என்னை விட்டுட்டு அவர் இன்னொருத்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டாருங்கிறதுக்காக தான் அத்தை அவரை வீட்டுக்குள்ளேயே சேர்க்கல. என் வாழ்க்கையில் இன்னொருத்தி குறுக்க வந்துடக்கூடாதுன்னு தான் அத்தை அவர் லவ் பண்ற பொண்ணுகிட்ட காலேஜ் வரைக்கும் போய் சண்டை போட்டிருக்காங்க. நீயா எதையாவது கற்பனை பண்ணி பேசாதடி. இல்லம்மா, நான் கற்பனையில பேசல. எனக்காக அவர்கிட்ட அவங்க நிறைய போராடி இருக்காங்க. அவங்களால இன்னொரு பொண்ணு மருமகளை கூட ஏத்துக்க முடியல. அவர் ஏமாத்திட்டாருங்கிறத விட எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு தான் அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. பாவம்மா அவங்க. அவளுக்கு என்னடி பாவம்? இன்னைக்கு பிரிஞ்சுப்பாங்க, நாளை கூடிப்பாங்க. உன் வாழ்க்கை என்னடி ஆகுறது? எல்லாம் விதிமா, நாம என்ன பண்றது? என்ன பெரிய விதி? தப்பு பண்ணாம அங்க சந்தோஷமா இருக்கா, இங்க அப்பாவே பேசுற நீ துடிக்கிற. எல்லாம் என் தலை எழுத்து. ச்சே, என்ன மனுஷங்க இவங்க எல்லாம்? என்னக்கா, என்னாச்சு? நான் என்னத்த சொல்றது காயத்ரி? வெளியில தலை காட்ட முடியல. வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறாங்க. என்ன சொன்னி? யார் என்ன சொன்னாங்க? கேடு கெட்டவன் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு போய் தொலைஞ்சிட்டான். கடைசியில நாம தான் கல்யாணத்தை நிறுத்திட்டோம்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. அது கூட பேசினா பரவாயில்ல, காது கூசுற மாதிரி கண்டதெல்லாம் பேசுறாங்க. என்ன நீ பேசுனாங்க? சொல்லுங்க, என்ன பேசுனாங்க? பரவாயில்ல பெரியமா, சொல்லுங்க, என்ன பேசினாங்க? என்னை பத்தி தப்பா பேசினாங்களா? என்னாலதான் கல்யாணம் நின்றுடுச்சுன்னு சொன்னாங்களா? உங்ககிட்ட நேர்ல சொன்னத என்கிட்ட போன்லயே சொல்லிட்டாங்க. ஆறுதல் சொல்றதா நினைச்சுக்கிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன கேவலப்படுத்திட்டாங்க. காயத்ரி, கேட்கவே வேதனையா இருக்கு. நம்ம சாருக்கு மோகினி பிடிச்சிருக்கு, பணக்கார திமிர் இருக்கு, இன்னொருத்தரோட லவ் இருக்குன்னு நம்ம சாருவ கேவலமா பேசுறாங்க. நமக்கு இவ்ளோ கேவலத்தையும் பண்ணிட்டு அவன் இன்னொருத்தியோட சந்தோஷமா இருப்பான். ஏன் நம்மளால அவனை ஒண்ணும் பண்ண முடியாதா? இல்ல நீ, நேரம் வரும்போது நான் யாருன்னு அவனுக்கு காட்டுறேன். ஆமா, வீட்டுக்குள்ள வீரமா பேசிட்டு இருங்க. ஊருக்குள்ள என்னால தலை நிமிந்து நடக்க முடியல. பாக்குறவங்க எல்லாம் ஏன் கல்யாணம் நின்னுடுச்சு, ஏன் நடக்கலன்னு என்ன கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ அவங்களே கதை கட்டி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சாருவை எல்லாருமே சந்தேகமா பார்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அழகு, அந்தஸ்து, பணம் எல்லாம் இருந்தும் ஏன் அவளை வேணான்னு சொல்லணும்? அப்போ பொண்ணுகிட்ட தான் பிரச்சனை இருக்குன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம நியாயத்தை யார் கேக்குறது? என் பொண்ணு வாழ்க்கை முழுசா வீணா போச்சு. இவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி நான் கண்ணால பாப்பனானே எனக்கு சந்தேகமா இருக்கு. இங்க என் பொண்ணு அழறா, அங்க அவன் சந்தோஷமா இருக்கா. இல்ல, இனிமே அவன் நிம்மதியா இருக்க மாட்டான். அவனை பழி வாங்காம நான் ஓய மாட்டான். காட்டுறான் பாரு நான் யாருன்னு. ஏய் காயத்ரி, அவரை போய் தடுத்து நிறுத்து. அவங்கிட்ட வம்புக்கு போய் ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. போ. என்னங்க, நில்லுங்க, எங்க போறீங்க? நான் அவனை பார்க்க போல. அவன் முகத்தை பார்க்காமலே அவனுக்கு நிம்மதி இல்லாம பண்ண போறேன். வேடிக்கைய பாருங்க. ஹலோ மேடம், நாங்க பேங்க்ல இருந்து பேசுறோம் மேடம். உங்களுக்கு பர்சனல் லோன் ஏதாவது தேவைப்படுதா? லோ இன்ட்ரெஸ்ட், ஈஸி இன்ஸ்டால்மெண்ட். என்ன மேடம் பதிலே காணோம்? சாரிங்க, எங்களுக்கு லோன் வாங்குற ஐடியா இல்ல. டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நீங்க லாவண்யா தானே பேசுறீங்க? ஆமா, நான் லாவண்யா தான் பேசுறேன். நீங்க யாரு? பர்சனல் லோன் விஷயமா? பர்சனல் லோன் விஷயமா? காலையில 8 மணிக்கா? பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்றா போல இருக்கே. பத்த வைக்கலாமா இல்ல ஊதி அணைக்கலாமா? ஒன்னும் புரியலையே. லாவண்யா,
என்ன லாவண்யா, நிதிஷ நினைச்சு வருத்தப்படுறியா? இல்ல அண்ணி. ஆமா அண்ணி, ரொம்ப கஷ்டமா இருக்கு. நானா கல்யாணம் வேணும்னு யார்கிட்டயுமே கேட்கல. அவங்களதான் கல்யாணத்தை பேசி முடிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் நான் அவரோட ஹோட்டல் அங்க இங்க எல்லாம் போனேன். அவர்தான் எல்லாமே நினைக்கும் போது இப்போ ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. எனக்கு இப்போ என்ன பண்றதுன்னே புரியல அண்ணி. என்ன லாவண்யா பண்றது? விதின்னு நினைச்சு நீ அந்த நிதிஷ மறந்துதானே ஆகணும். எல்லாம் உன் அண்ணன் தமிழ்னால வந்தது. உன் அண்ணனோட போக்கு சரியில்லைன்னு நான் அப்பவே சொன்னேன். என் பேச்ச யாரும் மதிக்கல. இப்ப பாரு, உன்னோட சந்தோஷம், இந்த குடும்பத்தோட மானம் எல்லாம் மண்ணோட மண்ணா போச்சுமா. அண்ணிங்கிற உரிமையில நான் தமிழை கண்டிச்சிருக்கலாம். ஆனா அத்தை தப்பா நினைப்பாங்களேன்னு தான் நான் அமைதியாவே இருந்துட்டேன். அடக்கடவுளே, அடிச்சு துரத்தினாலும் திரும்பவும் ஜோடி போட்டுட்டு வந்திருக்கானே. இப்ப எதுக்கு இங்க வந்தான்? அத்தை, அத்தை, தமிழும் துளசி வந்திருக்காங்க அத்தை. வா துளசி. போம். நில்லுடா. இந்த வாசப்படியை மிதிச்சா உன் கால் ரெண்டை துண்டாக்கிடுவேன். நான் பண்ண தப்பு தான். உங்களுக்கு தெரியாம நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுக்காக காலம் பூரா வெளியே நிற்க வச்சிருவீங்களா? நான் பண்ண தப்புக்காக அடிங்க திட்டுங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, அதெல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறேன். ஆனா இப்ப நீங்க என்ன மன்னிச்சுதான் ஆகணும். மன்னிக்கிறதா? செத்த பணத்தை யார மன்னிப்பாங்க? என்ன பொறுத்த வரைக்கும் என் ரெண்டாவது பிள்ளை என்னைக்கும் செத்து போயிட்டா நான் முடிவு பண்ணிட்டேன். என் கண்ணு முன்னாடி நிக்காம போயிடு. அம்மா, ஏமா இப்படிலாம் பேசுறீங்க? நான் அதுக்கு முன்னாடி எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன். அதுக்காக நீங்க எவ்வளோ திட்டிருக்கீங்க. இந்த ஒரு தப்பை மட்டும் மன்னிச்சு விட்டுருங்கம்மா. இனிமே உங்களுக்கு பிடிக்காத எதுவுமே நான் செய்ய மாட்டேம்மா. இதுக்கு மேல நீ செய்ய வேண்டிய தப்பு வேற என்னடா இருக்கு? குடும்பம் மொத்தத்தையும் நாசம் பண்ணிட்டு பொம்பளை பின்னாடி ஓடினவன் தானே, அவளோட போடா போ. அம்மா புள்ள உறவெல்லாம் அறுத்தெறிஞ்சு எவ்வளவோ நாளாயிடுச்சு. நான் துடிச்சு செத்தனா நீ வராத. எனக்கு முன்னாடி நீ செத்துட்டேன்னா நானும் வரமாட்டேன். சம்மந்தி, நடந்தது தப்புதான். ஆனா நிறுத்தியா? சம்மந்தியா சம்மந்தி? நீ என்ன சம்மந்தின்னு கூப்பிடுறது என்ன செருப்பால் அடிக்கிற மாதிரி இருக்கு. என் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? அம்மா, நீங்க என்ன வேணா திட்டுங்க. நடந்த தப்புக்கு அதை பரிகாரமா நான் நினைச்சுக்கிறேன். ஆனா உங்க புள்ளைய மன்னிச்சு நீங்க ஏத்துக்கணும். வாழ வேண்டிய பிள்ளைங்களை உங்க கோபத்தால். நிறுத்தியா? உனக்கு என்ன யோகிதை இருக்கு? நீயே ஒரு அயோக்கிய, நீ இன்னொரு அயோக்கியனுக்கு பறிச்சு பேச வந்துட்ட. உன் பொண்டாட்டிய அடுத்தவங்க கூட ஓடி போனான்னு இப்பதானே தெரியுது. அவளை வச்சு நீ தரகு வேலை பாத்துருவேன்னு பயந்து போய் தான் அவ இன்னொருத்த கூட கௌரவமா ஓடி போயிட்டா.